வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் டாக்ல சாப்டர் 2 தான் விளையாட போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம சாப்டர் 2 தான் விளையாட போகிறோம். அதை கிளிக் பண்ணிட்டு என்ன மோடில் விளையாட போகிறோம்? ஈஸி மோட்ரா. ஓகே, ஈஸி மோட் விளாட்டோம். லோட் ஆகுது, விளாட போகிறோம். ஈஸி மோடில் தான் விளாட போகிறோம். பார்த்தீங்களா, நம்ம அங்கேருந்து தான் தப்பிச்சு வந்தோம். இந்த கேமில் லைட்டான சில பக்கு இருக்குங்க. அது வந்து நடக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாப்டர் 2ல் தான். ஸோ எனக்கு கோஸ்ட் மோட் விளாடும் போது 4 வால் வைக்கிற மாதிரி ஆச்சு. இந்த கேம் நான் விளாடும் போது 2 வால் வச்சா போதும் மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து கோஸ்ட் மோட் விளாடுற மாதிரியே விளாட்டேன். இங்கே ஒரு வால் கிடச்சிருச்சு, இது எடுத்துக்கலாம். இங்கே ஓப்பன் பண்ண முடியல, நம்ம அந்த பக்கம் போய் ஓப்பன் பண்ணிடலாம். கோஸ்ட் மோடில் விளாடும் போது நம்ம 4 வால் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். பட் ஈஸி மோடில் விளாடும் போது 2 வால் வச்சா போதும் போல இருக்குது. எனக்கு லைட்டாக கொலாப்ஸ் பண்ணிட்டானுங்க இந்த கேம்காரனுங்க. ஸோ வாங்க நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆமாம். ஓகே, இப்போ இந்த பக்கம் கண்டிப்பாக டோர் ஓப்பன் ஆகும் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா அந்த பக்கம் வந்து டோர் ஓப்பன் ஆகலை, அதனால தான். ஸோ வந்து ஓ மை காட், இது வந்து நாய் இருக்கிற இடம். அங்கே போவானா, அப்புறம் நாய் வந்து கடிச்சு விட்ரும். இனி நம்ம வந்து நாய் கடிக்காமல் எஸ்கேப் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஆமாம். ஸோ அதுக்கு முன்னாடி மிஸ்டர் டாக் சாப்டர் 1 பார்க்காதவங்களாம் டிஸ்கிரிப்ஷன்லேயோ கமெண்ட்லேயோ நான் லிங்க் தரேன். போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த சாப்டர் 2. ஸோ நாய் வருதுன்னு இவன் அங்கே ஒரு நாய் பார்த்தேன், அதனால தான் இங்கே வந்து ஹைட் ஆகிருக்கேன். அங்கே பாருங்கள், வருது பார்த்தீங்களா? ஏன்னா அது நம்மளை பார்க்க முடியுது. அது வித்தியாசமாக ஒரு ரோபோ மாதிரி நடக்குதுல்ல? ஆமாம் ஆமாம். அந்த ரோபோ மாதிரி எதுவும் நடக்கிற மாதிரிக்கு அது ரோபோவாக நினைக்கிறேன். ரோபோ அது ஒரு ரோபோட் மாதிரி நடக்குது காய்ஸ். ஓகே, இப்போது இந்த டோர் ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்த வழி. அப்படியே என்னங்க அந்த நாய் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம கோஸ்ட் மோட் வச்சு விளாடல. நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் ஈஸி மோட் வச்சு தான் விளாடுறேன். நீங்கள் கோஸ்ட் மோடுன்னு நினச்சிடாதீங்க. நான் என்ன கடிக்க மாட்டேங்குதுங்க. நாய் வா 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 இன்னும் இப்போ சொல்கிறான் பில்லு. இட்ஸ் கம்மிங் ஹைட். சரி, இங்கே போவோம். அங்கே ஒரு வால்வு இருக்குது. சரி, அது அப்புறமா எடுப்போம். அது எப்படி அந்த பில்லு வந்து அந்த நாய் போன பிறகு சொல்கிறான். அந்த நாய் பக்கத்தில் இருந்தும் அதை கடிக்கவே இல்லை. அது எப்படி இருந்தால் எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் புரியல. சரி, அப்படியே போவோம். ஆனால் டோர் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த டோர் வழியாக போவோம். இந்த டோர் ஓப்பன் ஆகலை. அங்கே ஒரு வால் வந்ததில் அதை நோட் பண்ணி வச்சுப்போம். அந்த ஏதோ இங்கே இருக்குங்க அப்படின்னா இங்கே போட்டுட்டு அப்புறம் அந்த டோர். ஓகே, இங்கே பாக்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து இந்த வால்வை போட்டுடுவோம். அங்கே ஒரு ஃபயர் கிராக்கர் இருக்குது, அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நம்ம இப்போ அந்த வால்வும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடல இங்கே போடலாம். அங்கே என்னங்க திரும்பி அங்கே நாய் போது பாரு மாறனே. ஆமாம். எத்தனை தடவை ஆமாம் சாமி போடுவேன். நான் அது வித்தியாசமாக சொல்கிறா. அண்ணா அப்படிக்கா நேராக போடு. அண்ணா நம்மளால அது கடிக்கவே இல்லை நம்மளை. இப்போ வருது அந்த நாய். இருங்க, இங்கே வால் போட்டாச்சு. பில்லு வந்து இட்ஸ் கம்மிங்னு சொன்னதுனால தான் நான் ஹைட் ஆகிட்டேன். ஓகே, இங்கே வால்வ் நம்ம வந்து போட்டிருக்கோம். 2 வால்வும் இங்கே தான் போட்டோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் கேம் விளையாடும் போது அந்த வால் வந்து காணாமல் போன மாதிரி இருந்தது. ஆட்டோபா அது அங்கே தான் இருந்தது, நான் செக் பண்ணோம். இப்போ நான் டப்பிங் செக்ஷனில் இருக்கேன். பின்னாடி லைட்டாக நாய்ஸ் கேட்கும். இருங்க, நான் போய் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வரேன். அந்த ஃபேனால் இப்போ லைட்டாக நாய்ஸ் கேட்குது. ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே ஒரு வால்வ் இருக்குது, நோட் பண்ணிக்கலாம். ஆமாம். இந்த டோர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆகுது. இந்த ஃபயர் கிராக்கர் இங்கே போய் போட்டுட்டு நம்ம இந்த வால்வ் எடுத்துடலாம். ஃபயர் கிராக்கர் வெடிச்சிருக்குமோ? நான் அந்த ட்ராஷ் கேன் மாதிரியே சிம்பிளை வச்சு தான் போட்டேன். நான் வந்து தூக்கி போடுற மாதிரி போடல. தூக்கி போடுற மாதிரி போட்டால் தான் இந்த இது வெடிக்கும், அந்த ஃபயர் கிராக்கர். இப்போ இங்கே தான் நம்ம வால்வ் போடணும்னு நினைக்கிறேன். போட்டாச்சு ஒரு வால்வு. ஆமாம். ஐ திங்க் நம்ம எப்பயோ எஸ்கேப் பண்ண வேண்டிய கேமு. நான் வந்து ரொம்ப நேரம் வந்து கோஸ்ட் மோடில் விளாடுற மாதிரி நான் வந்து விளாடிருந்தேன். நாய் வந்து கடிக்காத பட்சத்தில் வந்து அத்தனை தடவை கடிச்சிது. பட் அட்டம்ஸ் வந்து திரும்பி வந்தது. சரியான பக் ஆகிடுச்சு. செம்மையாகவே இருக்குது. நான் திரும்பி போய் ஃபேன் போட்டு வரேன். ஏசி இருந்தாவது பரவாயில்ல. நாங்கள் டப்பிங் ரூம் வந்து ஒரு அனலான ரூமில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் இங்கே ஃபேன் எங்களுக்கு தேவைப்படுது. கூடி சீக்கிரம் ஒரு மைக் வாங்குகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வேலைலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். ஆமாம், தர்ஷன் மாறன் கேமிங் சேனலுக்கு. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கலாம். இன்னும் அந்த ஃபயர் கிராக்கர் ரெடிக்கல, செக் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி எஸ்கேப் பண்ண வேண்டிய கேம் வந்து நான் ரொம்ப நேரம் வந்து சுற்றியே நான் பேசும்போது தயவு செஞ்சு பேசாத. நான் ரொம்ப நேரம் சுற்றிட்டு நான் கோஸ்ட் மோடில் மாதிரி விளாட்டேன் அந்த புகையை நிறுத்துறதுக்கு. பட் நான் ஆல்ரெடி எஸ்கேப் பண்ண வேண்டிய கேமை நான் கோஸ்ட் மோடில் விளாடுற மாதிரி விளாடிட்டேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஸோ அதை மட்டும் நீங்கள் கண்டுக்காதீங்க. டப்பிங் செக்ஷன்லேயே நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், நான் வந்து கேம் விளாடும் போதே டப்பிங் பண்ண மாட்டேன். நான் கேம் விளாட்டு அதுக்கப்புறம் தான் டப்பிங் பண்ணுவேன். ஸோ அது முன்னாடி நம்ம இந்த வீடியோ பார்க்குறதெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இல்லை ஷேர் பண்ணி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து இப்போ 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து 1 சப்ஸ்கிரைபர் ஆகிருக்கோம். போட்டே நான் அண்ணன் வர வழிவிடு. எங்களை தயவு செஞ்சு இந்த ஒரு சப்ஸ்கிரைபுக்கெல்லாம் மென்டல்னு நினைக்காதீங்க. அந்த ஒரு சப்ஸ்கிரைபரும் எங்களுக்கு வந்து அந்த ஒரு சப்ஸ்கிரைபருக்கும் நாங்கள் உண்மையாக இருக்கன்னு நினைக்கிறோம். ஸோ ஓகே, லைட்டாக நான் வந்து ஸ்லோவாக பேசுவேன். பிகாஸ் வந்து என் தொண்டை லைட்டாக கட்டியிருக்கு, அதனால தான் தொண்டை சரியில்லை. இங்கே ஒரு வால் வந்ததில் அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த வால் எடுத்து அந்த ஆப்ஸ் இந்த கேம் இந்த சாப்டர் 2வே லைட்டாக நான் கோளாராக தான் விளாடுவேன். எனக்கு இந்த சாப்டர் 2 அவ்வளோ ஒன்றும் ஒழுங்காக தெரியாது, அதனால நான் லைட்டாக கோளாராக விளாடுவேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆக்சுவலி நான் வந்து சாப்டர் 1ஓட தான் இந்த சாப்டர் 2 விளாடி இருக்கணும். ஏன்னா அதோட இது கனெக்ட் ஆகுது. சாப்டர் 3 வந்து தனியாக விளாடிக்கணும். சாப்டர் 3 வந்து 30 நிமிஷம் 40 நிமிஷம் விளாடுற மாதிரிலாம் இருக்கும். இப்போ போயிட்டு அந்த பக்கத்தில் போய் போட்டு வந்துடும். பிகாஸ் நான் ஆல்ரெடி 2 வால்வை வந்து அந்த டோருக்குள்ளே போட்டு வந்துட்டேன். அந்த ஆக்ஸை கட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதில் நான் பண்ண பெரிய தப்பே அதுதான். அதுக்கு வந்து லைட்டாக கொலாப்ஸ் ஆகிட்டேன். கோஸ்ட் மோடில் நான் அப்படி தான் விளாடுவேன். அந்த புகையை நிறுத்துறதுக்கு 4 வால் போட்டாகிற மாதிரி நம்மளானா. இப்போ நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன், கேமை நான் முடிச்சிட்டேன். இருந்தாலும் நான் வந்து தப்பாக விளையாடிட்டுருக்கேன். டப்பிங் செக்ஷனில் நான் என்னால் கட்டும் பண்ண முடியாது. கட் பண்ணால் அது ஒரு மாதிரி இதுவாகிடும். அதனால் நான் கட்டும் பண்ண மாட்டேன். சரி, கட் பண்ணிடலான்ற ஒரு ஐடியாவும் லைட்டாக இருக்குது. இப்போ நான் சும்மா தான் சுற்றிட்டுருப்பேன். அதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் ஸ்பீட் மோஷனில் போட்டு விட்டுறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு சம்மந்தமே இல்லாத விளாட்னல அதெல்லாம் வந்து ஸ்பீட் மோஷன் பண்ணியிருக்கேன். ஆக்ஸ் கிடச்சிது, இந்த வால்வ்லாம் கிடச்சதெல்லாம் செட் பண்ணிட்டு வர இதெல்லாம். இப்போ நான் ஒரு வால்வ் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி நாய் வந்து நான் நிறைய தடவை கடிக்க ஆரம்பிச்சிச்சு. கைஸ் பாருங்களேன் எத்தனை தடவை கடிக்குதுன்னு. இப்போ நானும் இந்த ஸ்பீட் மோஷனோட ஸ்பீடாக பேசினா உங்களுக்கு புரியாது. இப்போ திரும்பி நாய் கடிக்கும் பாருங்களேன். இப்போ உள்ளே போயிட்டேன் நாய் எத்தனை தடவை திரும்ப கிடச்சிது. ஆனால் அத்தனை தடவைக்கும் ஈக்குவலாக வந்து 9 அட்டம்ஸ் திரும்பி வந்துடுச்சு. அதுதான் நான் வந்து உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் பக்குன்னேன். இருங்க அந்த பக் வரட்டும். அவள் தான் இதோடு நான் வந்து நார்மலாகவே போட்டுக்கிறேன். ஸ்பீட் மோஷன் இதோடு வந்து வேணாம். ஸோ இது வரைக்கும் நடந்ததுதான் லைட்டாக வந்து எனக்கு நான் புரியாமலே லைட்டாக விளாடிருந்தேன். அதனால தான் இது வரைக்கும் நடந்ததுலாம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலி கேமில் நீங்கள் ஈஸி மோட் வச்சாலான்னா 2 வால் மட்டும் செட் பண்ணால் போதும். அந்த ஆக்ஸ் வச்சு உடைக்காத இடத்துல அந்த இடத்துல செட் பண்ணக்கூடாது. ஆக்ஸ் வச்சு உடைப்பீங்களே அந்த பாக்ஸை, அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணக்கூடாது. நார்மலாக வந்து ஆக்ஸ்லாம் வைக்காமல் ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல தான் நீங்கள் போய் செட் பண்ணணும் 2 வால்வையும். ஈஸி மோடில் அந்த புகையை நிறுத்துறதுக்கு. இதுவே நீங்கள் கோஸ்ட் மோடில் விளாண்டிங்கன்னா 4 வால் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாக்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இன்னும் 4 வால்வையும் வச்சுட்டு பிறகு தான் அந்த புகை வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். எனக்கே அப்போ தான் புரிஞ்சுது. வசந்த் தமிழ் கேமிங்கை நான் வந்து ஈஸி மோடில் விளாடுறதுனால அவருக்கு வந்து நான் என்ன நினச்சேன், புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ ஈஸி மோடில் விளாட்னா இப்படி, கோஸ்ட் மோடில் விளாட்னா இப்படி அப்படின்றது. 5 அட்டம்ஸ் தான் இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. இப்போ திரும்பி நான் வந்து திடீர்னு 9 அட்டம்ஸ்ன்னு வந்துடும் பாருங்களேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்கும் பாருங்கள். இப்போ அந்த நாய் போதா. ஆமாம், நான் விளாடும் போது நானே திடீர்னு ஷாக் ஆகிட்டேன். எப்பட்றா இது நடந்தது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த நாய் எங்கே போதும், அந்த நாய் பின்னாடியே போவோம். இருங்க, வேணாம் அந்த நாய் பின்னாடி போய் நம்மளுக்கு என்ன ப்ரோஜனம். இந்த டோர் ஓப்பன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ண முடியல. ஸோ வந்து லைட்டாக நான் வந்து ஸ்லோவாக பேசியிருப்பேன். பின்னாடி ஏர் சத்தம் நிறைய கேட்கலாம். ஸோ நான் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன போட போகிறோம் அப்படின்னா கிராணி அண்ட் கிராண்ட்பா ஹவுஸ் இன் எஸ்கேப்பு ஓப்பனாக ரிவீல் பண்ணிட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க. கிராணி அண்ட் கிராண்ட்பா ஹவுஸ் இன் எஸ்கேப் தான் அடுத்த வீடியோ வரப்போகுது. ஆமாம், அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது அண்டார்டிகா 88 பார்ட் 2 போடுவோம். அண்டார்டிகா 88 பார்ட் 3 வந்து பார்ட் 3யோட முடிக்கலான்ற ஒரு ஐடியா. பார்ட் 3யோட முடிஞ்சால் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பி கிராணி அண்ட் கிராண்ட் ஹவுஸ் இன் எஸ்கேப் வந்து போட்டுகிட்டே இருந்து மிஸ்டர் டாக் சாப்டர் 3 அப்புறம் போனஸ் சாப்டரு அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த
சாரி காய்ஸ். அது ரெண்டுத்தை வந்து முடிச்சுட்டு கிராணி அந்த கேம் விளாட்லான்ற மாதிரி ஒரு ஐடியா. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிராணி விளாட்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப இப்போ வந்து சீவர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் தான் கொடுக்குறாங்க. டோர் எஸ்கேப் அதுக்கெலாம் பொருளே தரல. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல தான் ஆல்ரெடி நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு. ஆமாம், பில்லு வந்து வேறு சொல்கிறான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வேறு மாதிரி ஒரு டோர் போகுது. சொல்கிறதுனால நான் ஹைட் ஆகிட்டேன். என்னன்னா நம்மளை கட்சி அவ்வளோ இப்போ நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு. இப்போ அந்த பக்கம் போகக்கூடாது. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக போகணும். இல்லை, ஆக்சுவலி அந்த புகையை நான் ஆல்ரெடி நிறுத்திட்டேன். அப்பயே நான் எஸ்கேப் பண்ணிட்டேன்டா. அது இப்போ எக்ஸ் மார்க்குக்கு போகணும். பில் வேறு சொல்லிகிட்டே இருக்கான், இட்ஸ் கம்மிங் ஹைட் அப்படின்னு. அதெல்லாம் கண்டிப்பாக போயிட்டே இருக்கலாம். இப்போ தான் வந்து இந்த 9 attempts கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே எக்ஸ் மார்க் இல்லை அப்படின்னா இங்கே டோர் ஓப்பன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அடைச்சா இவ்வளோ தூரம் வந்து நான் கணக்கு தப்பாக போச்சு. நோட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் போகணும். இந்த நாய் கடிச்சிச்சுன்னா தேவைப்படும். அப்புறம் சுற்றிட்டு இருக்க வேண்டிய ஆகும். ஏய் பாருங்க, நாயோட நான் கனெக்ட் ஆகிட்டேன். ஐயோ கடிச்சிச்சு. இப்போ தான் நினைக்கிறேன். பாருங்கள், 9 attempts வந்துருச்சு. ஆல்ரெடி 5 attempts 4 attempts இந்த கேமு திடீர்னு 9 attempts ஆகிடுச்சு. அதுதான் எப்படின்னு தெரில. அவங்க வந்து சீட்டிங் பண்ணது, அந்த கேம் வந்து சீட்டிங் பண்ணனால கொடுத்தாங்க. அதெல்லாம் தெரிலங்க. அந்த கேம் வந்து ஐயோ மெசேஜ் வருது பாருங்க. அந்த கேம் வந்து சீட்டிங் பண்ணனால கொடுத்தாங்களா 9 attempts அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. பக் ஆகிடுச்சு போல இருக்கு கேமே. உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுது அப்படின்ற பட்சத்தில் கமெண்டில் சொல்லுங்கள். ஆமாம், நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. இங்கே எக்ஸ் மார்க் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக அந்த பக்கம் போயிடலாம். திடீர்னு அந்த நாய் ஆனால் பக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அந்த நாய் வந்து திடீர்னு நம்ம அந்த நாய் மேலே உட்காந்துட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், குதிரை சவாரி. இருங்க, திரும்பி ஆச்சுன்னா நான் வந்து வேறு மாதிரி பக் பண்ணி விட்டுறேன் அந்த நாயை. இங்கே ஒரு எக்ஸ் மார்க் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் போகணும். குதிரை சவாரி போகலாமா? பில்லு வந்து இட்ஸ் கம்மிங் ஹைடுன்னு சொல்லும் போது நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இந்த நாய் வந்து திடீர்னு நம்ம மேலே அப்படியே வந்து அந்த நாய் மேலே நம்ம உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இங்கே எக்ஸ் மார்க் இல்லைங்க. பாருங்களேன். அவ்வளோதான் கடிச்சிரும். கண்டிப்பாக கடிக்கும். எப்பட்றா அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது ஸ்டார்டிங்கில். ஆனால் குனிஞ்சு இப்படி வரும்போதெல்லாம் அந்த நாய் தான் நம்ம மேலே இருந்ததோ அப்படின்ற ஒரு டவுட். அவள் தான் நான் எஸ்கேப் பண்ணும்போது கடிச்சிருச்சு. செம்ம கடுப்பாயிடுச்சு. இப்போ பாருங்கள், 8 attempts எப்பட்றான்ற மாதிரி தான் இருந்தது. சரி, போன்றோட 9 attempts பக் ஆகிருக்கோன்னு நான் நினச்சா திடீர்னு பார்த்தா 8 attempts இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு கேமை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2 ஈஸி மோடாலனா 2 வால் வைக்கணும். அந்த ஆக்ஸ்லாம் தேவையில்லாதது, அந்த ஆக்ஸ்லாம் கட் பண்ணி அது வந்து தேவையில்லாதது ஈஸி மோடில் விளாண்டிங்கன்னா 2 வால் வச்சா போதும். அப்பயும் நீங்கள் எஸ்கேப் பண்ணிடலாம். ஆமாம், கோஸ்ட் மோடில் என்னடா ரொம்ப நேரம் கழிச்சு ஆமான்ற. கோஸ்ட் மோடில் இல்லைன்னா நீங்கள் 4 வால் கண்டிப்பாக வச்சாகணும். அந்த ஆக்ஸுக்கெலாம் வேலை கொடுத்தே ஆகணும். நீ பேசவே இல்லை, எங்கே ஓட்ட நீ வா. ஆமாம், இந்த கேமில் மாறனுக்காக நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. மாறனுக்கும் அது ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நானும் சொல்கிறேன். ஆமாம், எல்லாருக்குமே இப்படி தான். ஆனால் அந்த நாய் நம்மளை கடிக்குது. ஆனால் பில்லை எதுவும் கடிக்கவே இல்லை. ஆமாம், அவன் கரெக்டாக கேட்குறான். வசந்த் தமிழ் கேமிங் என்னவோ அதான் கேட்டுருப்பாரு. அவள் தான் நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு. அவங்க கேட்ட கொஷினுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஆமாம், ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த கேமை முடிச்சாச்சு. போடேண்ணா அண்ணன் வரார் வழி விடே. ஓகே, இந்த கேமை நம்ம அசால்ட்டாக எஸ்கேப் பண்ணிட்டோம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் தடங்களாக தாண்டி தான் எஸ்கேப் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும். ஸோ பாய் காய்ஸ். பாய்.